ஆடி மாத அம்மன் வழிபாட்டில் புன்னைநல்லூர் மாரியம்மனை பக்தி செய்யலாம். வெங்கோஜி மகாராஜா தஞ்சையை ஆண்டபோது சமயபுரம் சென்று அம்மனை வழிபட்டு இரவு தங்கியிருக்கிறார். அவருடைய கனவிலே தஞ்சையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் புன்னை மரக்காட்டுக்குள்ளே தான் புற்று வடிவில் அமர்ந்திருப்பதாக சொல்ல அவர் வந்து பார்த்து ஒரு சிறிய கூரை போட்டு வழிபட தொடங்கியிருக்கிறார்கள். அவருடைய மகன் துளாராஜா அவருடைய மகளுக்கு அம்மை நோய் கண்டு அப்படி கண் தெரியாமல் போயிடுது. அவர் தவித்து போய் இருக்கும்போது ராத்திரி கனவுல ஒரு சிறுமி தோன்றி இந்த இடத்துல இருக்க கோவிலுக்கு வான்னு சொல்லியிருக்கா. அப்படி இவர் போய் அங்கே அம்மனை வழிபடும்போது பார்த்தா ஒரு மின்னல் போன்ற ஒரு ஒளி அந்த குழந்தைக்கு நல்லா கண் தெரிய ஆரம்பிச்சிருது. இவர் அப்படியே சந்தோஷப்பட்டு புற்று வடிவில் இருக்கும் இந்த அம்மனுக்கு ஒரு உருவம் கொடுக்க விரும்புகிறார். அப்பா சதாசிவ பிரம்மேந்திரர் உதவியுடன் ஒரு உருவம் கொடுத்து முன்னால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்கிறார். அவள்தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். இவளுக்கு கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரத்தின் போது முகத்தில் முத்து முத்தாக வியர்க்கும். அதனால தான் முத்துமாரி அம்மன்னு அவளுக்கு பேர். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம்னு பாட்டு எல்லாரீஸ்வரி பாடல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோவிலில் அம்மன் சுதை வடிவத்தில் இருக்கிறதுனால இவளுக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு தான் அபிஷேகம் உண்டு. முக்கியமான விழா நாட்களில் இவளுக்கு 23 கிலோ எடையுள்ள தங்க கவசம் சாத்துவாங்க. அம்மன் கோவிலுக்குள்ளே 3 சுற்று பிரகாரம் உண்டு. அம்மன் கோவிலுக்குள்ளே ஒரு வெள்ளை குளம் உண்டு. அதில் வந்து வெள்ளைக்கட்டி போட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க கட்டி பரு மரு எல்லாமே கரைந்துருங்கிறது நம்பிக்கை. அம்மை நோய் யாருக்காவது கண்டிருந்தால் இந்த கோவிலில் உள் தொட்டி வெளி தொட்டின்னு 2 தொட்டி இருக்கும். அதில் நீர் விட்டாங்கன்னா அம்மை நோயின் உக்கிரம் குறையும். இவளுக்கு ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மிக சக்தி வாய்ந்த அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன். இந்த மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே கோதண்டராம சுவாமி கோவில் உண்டு. அது மிகவும் சிறப்பான கோவில். தஞ்சாவூர் மன்னன் நேபாள நாட்டு மன்னனோட சம்பந்தம் வைக்கல ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு சீராக பெரிய சால கிராம கல் கொடுக்குறாங்க. அது அவங்க இதில் வழக்கம். அந்த கல்லை வச்சு இந்த கோதண்டராமர் சிலை செஞ்சுருப்பாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான 5 அடி உயர கோதண்டராமர் சிலை அந்த சால கிராம கல்லால் ஆனது. சால கிராமத்தில் விஷ்ணு ரூபம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி முழுமையுமே உங்களுக்கு சால கிராம கல்லால் ஆனவர். அந்த கோவிலையும் பக்கத்தில் இருக்கும், போய் பார்த்து வழிபடலாம். இன்றைக்கி புன்னைநல்லூர் மாரியம்மனையும் சால கிராம கல்லாலான கோதண்டராமரையும் நாம் பக்தி செய்தோம்.